என்ன அது? நினைக்கிற காரியம் ஜெயமாகவும் மங்களகரமாகவும் நடக்கணுங்கிறதுக்காக இதை கட்டுவா. இதுக்கு கங்கணம்னு பேரு. விட்டா கோவணத்தை கூட சாஸ்திரம் சொல்லி கட்டி விட்டுருவியா? நீ மங்களம் போடு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏப்பா மணி, உன் வீட்டுல என் வீட்டுல நம்ம 4 பேர் தான் வந்திருக்கோம். யாரையுமே காணுமே. ஐயோ, இங்க வாடி. நான் அப்ப சொன்னேன்ல, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் கூப்பிடணும்னு. கேக்குறாரு பத்தியா? எப்படிங்க கூப்பிட முடியும்? திடீர்னு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒருத்தரை கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடலன்னா நல்லா இருக்குமா? ஏங்க, நீங்களாவது இவரை கொஞ்சம் சொல்லுங்களேன். ரிசப்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இன்விடேஷன் ப்ரூஃப் கூட வந்திருக்கு. எல்லாம் உங்க தலைமையில தான். எடுத்து பொண்ணு அடிடுவாங்க. இங்க கல்யாணம் கல்யாணம் நடத்துவார், நடத்திடுவார். மயிரிழையில் கடைதிறந்து பெய்யும் மழை. அந்த தவுள் குச்சி. தம்பி, கல்யாணம் இங்க. மந்திரத்தை சொல்லுங்க. அக்னயே ஸ்வாஹா. கொஞ்சம் புரியா? நீ தரதா சொன்ன பணம் இங்க. இதோ இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு. அக்னயே தன்னவமா. இப்ப அது என் கண்ணுல காட்டு. நம்ம பேசினபடி தாலி கட்டி முடியட்டும் தரேன். பிரம்மணே ஸ்வாஹா. அப்ப அது என் கையில கொடு. ஏ, பிரம்மணே தன்னவமா. நீ கடைசியில நொட்டிட்டு போயிட்டீன்னா பணத்தை மேலே குறியா இருக்கியே. நான் மட்டும் இல்ல, இங்க பாரு. தொடப்படாது, சுவாமிக்கு வச்ச தட்சணை. பாத்தியா, மந்திர உதர ஐயர்ல இருந்து மலை மேல இருக்கிற சாமி வரைக்கும் எல்லாத்துக்கும் பணம் தான் குறி. அதுக்கு தான் நானு நீ இதெல்லாம் சேர்ந்து நடத்துறோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சர்வமங்கல பாங்கல்யே த்வே சர்வார்த்ததாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி குதகே த்வம் ஜீவதரத சதம் சர்வாபீஷ்டபல சித்திரஸ்து. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணீங்க. ஓம். பெரியவாள்லாம் இப்படி வாங்க வாங்க போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுஷ்யமஸ்து. ஏப்பா சுப்பிரமணி, மற்ற காரியத்துல நீ பாத்துக்க. என்னால முடியல, நான் மெதுவா இறங்கிட்டே இருக்கேன். வந்து சேர்ந்துரு. துணைக்கு நான் வரட்டுங்களா? இல்ல, வேண்டியதில்லை. கூடவே இருக்கான ஒரு தொல்லை. நல்ல வந்து தொலையாண்டா இருக்கும்ல. வட்டாப்பா. பாத்துக்கப்பா. தரேம்மா. எனக்கு இவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுங்க. நாங்க கோயிலை சுத்திட்டு வந்துடுறோம். சரி. பெட்டி பெட்டி பெட்டி. அவசரப்படாத. இந்தா என்ன கேட்ட பணம். ஒரு படி வழியா போகாத, பின் வழியா போ. ஓகே. ஏமா ஜானகி, வண்டி ரெடம் இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை எங்க கூட இருப்ப, நான் கொண்டு போய் விட்டுறேன். மிச்ச வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிதானமா நீ வாங்க. மாப்பிள்ள, பொண்ணு கூட்டிட்டு வாங்க. அட வாங்க மாப்பிள்ள. பரவாயில்ல சார், நானே வச்சுக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னங்க, சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன? வக்கீல் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. பொண்ணையும் மாப்பிளையும். அதான் அதான் கோவில். இங்க நீ நினைக்கிறது நடக்காது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். சீக்கிரமா போங்க. அவங்க எதையாவது உளறி வைக்க போறாங்க. போடி. அதான் எல்லாம் தலைக்கு மேல படிச்ச. அப்புறம் என்ன? வக்கீல் எங்க? அவர் என்ன இங்க விட்டு போயிட்டார். அந்த பொண்ணு மட்டும் தான் மேல இருக்கு. வக்கீல் என்ன கொஞ்ச நேரத்துல வரேனார். வக்கீல் ஏதாவது கேட்டாரா? நீ ஏதாவது சொன்னியா? மூச் வாயே திறக்கல. ஆனா இந்த வக்கீல் இருக்கானே, அவன் ஒரு 1ஆம் நம்பர் உளறுவாயன். கார்ல வரையில சும்மா தொணன்னு உளறி தள்ளிட்டான். சரி சரி, வக்கீல் வரதுக்குள்ள நீ போயிடு. எங்க போறது? எங்கயா? அதான் நீ பேஸ்ட் எப்படி பணம் கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? எங்க வேணாலும் போ. ஏன் பணத்தை எடுத்து எனக்கு தரியா? ஓ பணமா? ஆமா, வக்கீல் தான் கார்ல வரையிலே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஊட்டியில இருக்க எஸ்டேட், கோயம்புத்தூர்ல இருக்க ஜின்னிங் ஃபேக்டரி, இங்க இருக்க சோயாபீன்ஸ் ஃபேக்டரி, இந்த மாதிரி 7-8 பில்டிங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு அந்த பொண்ணு தானாமா. அந்த ஒரே வாரிசோட ஒரே புரிச்சே நான் தானாமா. மாமா, இந்த சொத்தை எல்லாம் நான் தான் வச்சு காப்பாத்தணுமா. மாமா, தொண்டை வரன் இருக்குமே. இத்த குடி. இப்ப சொல்லு, நான் இந்த வீட்டை விட்டு போகணுமா? 1 லட்சம் ரூபாய்க்காக மலை மேல ஏற விடுறாளே மகாபாவின்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சேன். ஆனா அதை விட உயரமான இடத்துல உட்கார வச்சுட்டேன். மகாவிஷ்ணுவுக்கே மச்சனன் ஆக்கிட்டேன். புரியல? ஈஸ்வரன் கோடீஸ்வரன் ஆக்கிட்டேன். வாங்க சுப்பிரமணி சார்,
என்ன பொண்டலாட்டிய முன்னாடி அனுப்பிச்சிட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க? நீங்க எனக்கு சம்பளமா தந்ததை நான் உங்களுக்கு தானமா தந்துடுறேன். 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறுங்க. என்னங்க இவங்கிட்ட என்ன பேச்சு? உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. அறிவு இருக்கா உனக்கு? போலீஸ் வந்தா பயப்படாதீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத, வர்ற வழியில வக்கீல் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸா பதிவுதார அலுவலகமா அங்க என்ன கூட்டு போனாரு, கையெழுத்து போட சொன்னாரு, போட்டேன். நீதான் கை நாட்டாச்சே, எப்படியா போட்ட? வக்கீல் கிறுக்கனதை பார்த்து நானும் கிறுக்கனேன். சபாஷ், இன்னையில இருந்து நீதான் மாண்புமிகு மாப்பிள்ளைன்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. யோசிச்சேன், இதுக்கப்புறம் இந்த கூட்டணி கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, இன்னையில இருந்து ஆட்சியை நான் கலைச்சிட்டேன். இங்க பார், இந்த வீட்டுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி மறியல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போங்க. அப்படி போகலன்னா போக வைப்பேன். வாட்ச்மேன், டேய் வாட்ச்மேன். என்ன ஐயா வாட்ச்மேனை கூப்பிட்டா நீ வந்து நிக்கிற? நீ என்ன போல? வீட்டை விட்டு துரத்தின உடனே போயிருக்கணும். நான் போகல, என்ன மன்னிச்சிருங்க. அப்படி போல. அப்புறம் இது வரைக்கும் ராதிகாவுக்கு வாட்ச்மேனா இருந்தேன். இனிமே இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா இருந்துட்டு போறேங்க. ராதிகாவோட அப்பா அம்மா சாகுறப்போ அவளை என் பொறுப்புல தான் ஒப்படைச்சிட்டு போனாங்க. அதனால அவளை விட்டுட்டு என்னால போக முடியலைங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்க எப்படி எல்லாமா வாழ்ந்திருக்கலாம். இனிமே அப்படியெல்லாம் வாழுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்ல. நீங்க ஆயுசுக்கு அழிக்க முடியாத அளவுக்கு இந்த வீட்டுல சொத்து இருக்கு. உங்க நல்ல நேரமோ இல்ல ராதிகாவோட நேரமோ இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. சத்தியமா சொல்றேன், இனிமே நான் அந்த வீட்டுல உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராதிகா உண்மையிலேயே பைத்தியம் இல்லை. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்டாட்டி மூலமா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் ராதிகாவுக்கு தகப்பனா தாயா இருந்தேன். இனிமே இந்த வீட்டுல ஒரு நாயா ஓரமா இருந்துட்டு போறேன். ப்ளீஸ். போனடு. ஹலோ ஹலோ, யார் மணியா? வக்கீல் சார் பேசுறாரு. என்னன்னு கேளு. ரெஜிஸ்ட்ரார்கிட்ட பேசிட்டேன். 4 to 5 அப்பாயின்மெண்ட். ஆமா, நீ என்ன பண்ற? பையனையும் ராதிகாவையும் கூட்டிட்டு நேரா அங்க வந்துடுற. சொத்து எல்லாத்தையும் பையன் பேர்லயே மாத்தி எழுதிடுவோம். 4 மணிக்கா? என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? நோ ஒண்ணு இல்ல, வந்துடுறேன். தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி பூரா உங்க பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு 4 மணிக்கு உங்களை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. அண்ணே, நாம நினைச்ச மாதிரி இல்ல, அவன் பெரிய புத்திசாலி. நம்ம ஒரு பொருள் அடிச்சிட்டு போனானே வந்தான். அவனை புத்திசாலின்னு சொல்றதுக்காடா உங்களுக்கு சம்பளம் தரோம். ஸ்டாப் இட். அவனுக்கு என்ன இப்போ? நாம எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தோமோ அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான். தம்பி, நாம புத்திசாலிதாங்கிறது அவன் தெரிஞ்சுக்கணும். ஏன் ராசாவே சித்தெரும்பு அங்க கடிச்சது. யாரா நீங்க? எதுக்குடா வந்திருக்கீங்க? உனக்கு சீரு செய்ய வந்திருக்கோம். இப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்ப பாரு.
என்னங்க எங்க போறீங்க? அங்க என்னடி சத்தம்? நான் தான் நடிக்க ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். எதுக்கு? என் பிளான பூரா கெடுத்துட்டான், அதனாலதான். அடி பாவி, காரியத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டடி. இப்பதானே காலை விழுந்து கெஞ்சி கூத்தா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதம் வாங்கினேன். உள்ள நுழைஞ்ச உடனே புத்தியை காட்டிட்டியடி. வேண்டாங்க, போகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இத்தனை நாள் உன் பேச்சு கேட்டுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். மரியாதையா சொல்ல என்ன போக விடு. வேண்டாம் சொல்றேன். அப்புறம் என்ன? என்னைய கை நீட்டல உங்களை. கத்தி எப்படி பிடிக்க கூடாது, இப்படி பிடிக்கணும். நிறுத்துங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. இந்த பொண்ணோட புருஷன் எங்க? நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி எனக்கு தெரியும். நான் கமிஷனருக்கு போன் பண்றேன். ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். நான் ஒரு ஃப்ரெண்ட் சுப்பிரமணி பேசுறேன். கொஞ்சம் கனெக்ஷன் கொடுங்க. நான் நிஜமான போலீஸ் இல்ல. எந்த கமிஷனருக்கும் என்ன பத்தி தெரியாது. சாமி, யோ, என்னையா பாக்குற? ஆப்டாயரோட என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். அங்க எல்லாம் சட்டையை கழட்டிட்டு தான் சாமி கும்பிடணும். தெரியும். அதே மாதிரி இந்த கோயில்ல வேஷ்டி அவுத்துட்டு அண்டர்வேரோட சாமி கும்பிட்டா தான் நீ நினைச்சது நடக்கும். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு நாளா நான் தெரியாம விட்டுட்டேனே. இவ்வளவு விவரமா பேசுறீங்களே, உங்க பேரு? காமராசன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வேஷ்டி அவுத்து வாயா. முதல் வேலையா அவுத்து போட்டுறேன். அவுத்தாச்சு, போட்டாச்சு. யோ, வேஷ்டி அவரு? நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. யோ, இந்த கோயில்ல வேஷ்டி அவுத்துட்டு சாமி கும்பிட்டா தான் நீ நினைச்சது நடக்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க. என்ன விட்டுருங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா கிருஷ்ணா? சார் 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 நில்லுங்க. சார் சார் என்ன சார். என்ன ஓடி பிடிச்ச விளையாடுறதுக்கு இது என்ன சட்டசபையா? கோயில் அமைதியா இருக்கணும். இல்ல, உங்களுக்கு என்ன வேண்டுதல்னு தெரிஞ்சுக்கலாமா? சாயங்காலம் வரைக்கும் ஒளிஞ்சுக்கலான்னு இங்க வந்தா பெரிய புள்ள பூச்சியா இருக்கானே. அது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா 108 தடவை சுத்துறதா வேண்டுதல். அதுதான். உன் மூஞ்சிக்கு இப்படி ஒரு லட்சணமான பொண்ணு தேவைதானா? இதுக்கு நீ 1008 தடவை சுத்தலாம். நாம எட்டுமா? சரி, என்ன போ. ஒண்ணே, சரியான உடாக்கண்ட. 2, 3.
யோகேந்தர். எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். யார் ஃபோன் பண்ணது? இவங்க ஃபேமிலி லாயர் சார். ஐ எம் குரு சுப்பிரமணியம். என்ன சார் இது? நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னென்னமோ ஆயிடுச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவனை நாங்க பிடிச்சிடறோம். கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எங்கிட்ட கொடுங்க. வீடியோவா? அதெல்லாம் ஒண்ணும் எடுக்கலையே. எடுக்கலையா? என்ன சார் இது? குழந்தை பிறந்து 1 வயசு ஆனதுக்கே விழா நடத்தி வீடியோ எடுக்கிற காலம் இது. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிற நல்ல விஷயம் சார். நான் கூட மணிக்கிட்ட கேட்டேன் சார். ஏடா வீடியோ எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, ரிசப்ஷன்ல வச்சுக்கலாமேன்னா நானும் சரின்ட்டேன். சரி, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ணோம். அவங்க லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் எங்க? நாங்க 4 பேர் தானே இருந்தோம். 4 பேரா? ஏன்? அதான் திடீர்னு ஏற்பாடு பண்ணதுன்னு சொல்றேனே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா இருக்கான்னு சொல்றீங்களா? அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொத்து. அவளோட அத்தையும் மாமனும் வெறும் கார்டியன் தான். அந்த சொத்தை பூரா பராமரிக்கிற பொறுப்பு உங்களோடது இல்லைங்களா? ஆமா சார். அப்ப அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்களே அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. சாரி, சந்தேகப்படுறதுக்கு ஒரு அளவே இல்லையா சார்? காரணமும் இருக்கு சார். சார், நீங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய வக்கீல். அவ்வளவு அவசரப்பட்டு உங்களை நான் அரெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு எங்களுடைய அனுமதி இல்லாம வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ நீங்க போக கூடாது. ரொம்ப அநியாயமா இருக்குதே. நாங்க நல்லது பண்ண போக எங்களே குற்றவாளி ஆக்கிட்டீங்களே. பயமொழி சுமாரி. எல்லாம் நீ படுத்துற அவசரம் தான். எங்கேயோ மிஸ் பண்ணி தொலைச்சேன். யார் நீ? போவலியா? யா என்னத்துக்கு போனோம்? நான் இந்த வீட்ல துணி துவைக்கிறதா. நீ யாரா அந்த எங்களுக்கு நம்ம போலாம். ஐயா போவலியா? சார், செத்து போன மணி ரொம்ப நல்லவன் சார். அவன் பேச்ச கூட கேட்காம அவனோட சம்சாரத்து பேச்ச கேட்டேன். ஏன்னா அவங்க ராதிகாவுக்கு சொந்த அத்தைங்கிற காரணத்தினால. சட்டத்துல எத்தனையோ ஒட்டையை கண்டுபிடிக்கிறேன்னா சொந்த பந்தத்துல இருக்கிற தப்ப கண்டுபிடிக்காம போயிட்டேன். அதனாலதான் வாதாட வேண்டிய வக்கீலுக்கே வாரண்ட் வந்துருச்சு. வெரி குட். உங்களை கையெடுத்து ஒண்ணு கேட்டுக்கிறேன், அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். அவர்கிட்ட அந்த பொண்ணோட போட்டோ வாங்கிட்டு. ஓகே சார். சார் சார், உங்களை தான் அந்த பொண்ணோட போட்டோ கொடுங்க.